வணக்கம். நம்ம அகரம் தமிழ் வகுப்புல நம்ம அடுத்த சாப்டருக்கு வந்திருக்கோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தொடர் அமைப்பு பயிற்சி. அதாவது தொடர் அமைப்புன்னா இந்த ஒரு சென்டென்ஸ மேக் பண்றது. அத நீங்க இப்ப சின்ன சின்ன வார்த்தைகளா படிச்சிருப்பீங்க இல்லையா? இப்ப ஒரு சென்டென்ஸா, ஒரு தொடரா நீங்க சில வார்த்தைகள கோர்த்து சொல்லி பழக போறீங்க. அதுவும் பார்க்காம சொல்லி பழக போறோம். அது எது மூலமா பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு பாடல் பயிற்சி. அதாவது ஒரு பாடல ப பயிற்சி பண்ணி பழகுறது மூலமா நம்ம தொடர்ந்து நெறைய வார்த்தைகளை கோர்த்து ஒரு தொடரா ஒரு பாடல நம்ம பழகப் போறோம். சொல்ல பழகப் போறோம். அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ப்ரனன்சியேஷன் உச்சரிப்பு நல்லா வரும். சரிங்களா? உங்களுக்கு ஃப்ளூயன்ட்டா அந்த வார்த்தைகள பேச வரும். அதுக்கு தான் இந்த பயிற்சி. என்ன பண்ண போறோம்னாக்கா, நான் சில பாடல்கள் உங்களுக்கு குடுத்துருக்கேன். அந்த பாடல்கள நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, ஜஸ்ட் அர்த்தம் புரிஞ்சுகிட்டு பார்க்காம சொல்ல பழகுங்க. சரிங்களா? இப்ப எண்ட் ஆஃப் த அசைன்மென்ட் எண்ட் ஆஃப் த இதுல நான் சொல்றேன். என்ன அசைன்மென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்ப ஒவ்வொரு பாட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆன்ட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப ஆத்திச்சூடி இது யார் எழுதுனாங்க அப்படின்னா, நம்ம ஔவையார் பாட்டு எழுதியிருக்காங்க இல்லையா? அவங்க எழுதுன இந்த ஆத்திச்சூடிய ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். இந்த உயிர் எழுத்துகள் இருக்கு இல்லையா? அத வச்சுதான் இந்த ஆத்திச்சூடி இங்க குடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப உயிரெழுத்துக்கள் என்ன? அ, இ, ஈ இல்லையா? அதுல ஆரம்பிக்கிற அந்த முதல் அந்த எழுத்த கொண்டு ஒரு ஒரு தொடர் நம்ம ஔவையார் பாட்டி சொல்லியிருக்காங்க. அது என்னன்றத இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் அறம் செய்ய விரும்பு. அதாவது நம்ம எப்பவுமே மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யணும். நல்ல ஒழுக்கத்தை நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? எப்பவுமே நீதி தவறக்கூடாது. இதெல்லாம் தான் நம்ம ஔவையார் பாட்டி இதுல சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது ஆறுவது சினம். ஆறுவது சினம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கோபம் அதிகம் தாண்டி மற்றவங்களை பழி வாங்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் வரும் இல்லையா? அது இருக்கக்கூடாது. அது நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? நம்மளோட கண்ட்ரோல் வச்சுக்கணும். நம்ம அதை தணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இயல்வது கரவேல். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற பொருள்கள் அத என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு குடுத்து உதவணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஈவது விளக்கேல். அதாவது மற்றவங்க ஒருத்தங்களுக்கு உதவ போறாங்க அப்படின்னா, அவங்கள எந்த விதத்திலயும் நம்ம தடுக்க கூடாது. எந்த ஒரு காரணத்துக்காகவும் தடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆன்ட்டி நீங்க சின்ன குழந்தைங்க. அதனால அதுக்கேத்த மாரி ரொம்ப சிம்பிளா தான் சொல்லிக்கிட்டு வரேன். ஒண்ணு ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நெறைய பண்ணலாம். சரிங்களா? சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது உடையது விளம்பேல். அதாவது நம்ம கிட்ட இருக்க பிளஸ், மைனஸ் 2மே இருக்கும். சரிங்களா? நம்ம கிட்ட இருக்கிற குறைகள் பத்தி மத்தவங்களுக்கு தம்பட்டம் பண்ணிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? அதே மாதிரி நிறைகள். ஏன் நான் தற்பெருமை. நிறைகள் சொன்னாலே என்ன அர்த்தம்னா தற்பெருமைன்னு அர்த்தம். இந்த 2மே இருக்கக்கூடாது. மற்றவங்க கிட்ட இந்த தம்பட்டம் பண்ணக்கூடாது. குறைகளையோ, நிறைகளையோ நம்ம கிட்ட இருக்கிறத மத்தவங்க கிட்ட விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. அடுத்தது ஊக்கமது கைவிடேல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பவுமே நம்ம ஊக்கத்துடன் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை என்னைக்குமே கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, எண் எழுத்து இகழேல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது எப்பவுமே கல்வி இருக்கு இல்லையா? அத இகழ்வா நினைக்க கூடாது. கல்வி நமக்கு நல்ல உயர்வை கொடுக்கும் வாழ்க்கையில நினைச்சு அது எப்பவுமே உயர்வா தான் நம்ம நினைக்கணும். சரிங்களா? அடுத்தது ஏற்பது இகழ்ச்சி. அதாவது மற்றவங்க கிட்ட நம்ம கையேந்தி என்ன பண்ணக்கூடாது? எனக்கு இந்த பொருள் குடுங்க, அந்த பொருள் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? இரத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அத. சரிங்களா? அந்த மாதிரி மத்தவங்க கிட்ட போய் கையேந்தி எனக்கு இது வேணும், அது வேண்டும்னு போய் நிக்க கூடாது. அது ஒரு இகழ்வான செயல். சரிங்களா? அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஐயமிட்டு உண். அதாவது நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி வேற யாருக்காவது சாப்பாடு தேவை இருக்கா? அது மனுஷங்க மட்டும் இல்ல. பறவைகள், விலங்குகள் எது வேணா இருக்கலாம். அதுக்கும் கொஞ்சம் சாப்பாடு குடுத்துட்டு தான் பகிர்ந்து குடுத்துட்டு நம்மளும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஒப்புரவு ஒழுகு. இது என்ன அர்த்தம்னா, உலகத்துல நல்ல சான்றோர்கள் இருப்பாங்க இல்லையா? நல்லவங்க. அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்த்து அந்த வழியில நம்மளும் என்ன பண்ணணும்? வாழ பழகணும். அடுத்தது ஓதுவது ஒழியேல்.
ஓதுவதுன்னா என்னது? கல்வி நம்ம கற்பது. என்ன புத்தகம் வாசித்தல் அதெல்லாம் இருக்கு இல்லையா? எப்பவுமே கற்பத வாசித்தலை நம்ம நிறுத்தவே கூடாது. கடைசி வரைக்கும் எண்ட் ஆஃப் அவர் லைஃப் வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அவ்வியம் பேசேல். அடுத்தது ஒருத்தங்க மேல வந்து என்ன பண்ணக்கூடாது? பொறாமை. பொறாமை கொண்டு அவங்கக்கிட்ட வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பொறாமைன்ற விஷயமே நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. சரிங்களா? அந்த அந்த பொறாமைய வச்சு நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அக்கம் சுருக்கேல். அக்கம் சுருக்கேல்னா என்னன்னாக்கா, நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு தண்ணி குடுக்குறோம், இல்ல ஒரு சாப்பாடு பொருள், தானியங்கள் அதெல்லாம் குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து நம்ம ரொம்ப எண்ணி எண்ணி பார்த்து அவங்களுக்கு அது மாதிரி செய்யக்கூடாது. இதெல்லாம் வந்து இயற்கை தந்த விஷயங்கள் நமக்கு. இதெல்லாம் நமக்கே சொந்தம் கிடையாது. அதனால வந்து ஒரு தண்ணியோ, இல்ல எந்த ஒரு விஷயமோ நீங்க அந்த மாதிரி சாப்பிடுற பொருளோ எதுவோ குடுக்கறதா இருந்தாக்கா, நீங்க வந்து ரொம்ப அளந்து பார்த்து நீங்க என்ன பண்ணக்கூடாது? அதாவது அ உங்களோட லாபத்துக்காக அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்ட்டு இங்க ஔவையார் பாட்டி என்ன பண்றாங்க? இங்க நமக்கு வந்து சொல்லி தராங்க. சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்? இதெல்லாம் இந்த இந்த பாட்ட வந்து புரிஞ்சுகிட்டு பார்க்காம சொல்ல ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது எலி ஒன்று வந்தது. இதுல 4 4 லைன் உள்ள பாட்ட தான் ஆன்ட்டி குடுத்துருக்கேன். எலி ஒன்று வந்தது. எலி ஒண்ணு வந்துச்சா, ஏணி மேல ஏறுது. ஏணின்னா என்னது? லேடர். அது மேல ஏறுது. அடுத்தது 5 ரொட்டி கண்டது. 5 ரொட்டி அங்க இருந்துச்சாம், பிஸ்கட்ஸ். ஒன்றை கையில் எடுத்தது. ஒன்ன எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? ஓடி ஒளிந்து தின்றது. போய் மறைஞ்சுகிட்டு அது போய் என்ன பண்ணுச்சாம்? அதை சாப்பிட்டுச்சாம். அடுத்தது என்னது? சாப்பிட்ட உடனே பெருசா ஏப்ப விட்டுதா? எப்படி ஏப்ப விட்டுது? ஓங்கி நீட்டி என்ன பண்ணுதான்? ஏப்ப விட்டுதான். எப்படி? ஆவ் ஆவ் அப்படின்னு ஏப்பம் விட்டுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எலி ஒன்று வந்தது, ஏணி மேல ஏறுது, 5 ரொட்டி கண்டது, ஒன்றை கையில் எடுத்தது, ஓடி ஒளிந்து தின்றது, ஓங்கி ஏப்பம் விட்டது, ஆவ் ஆவ். சரிங்களா? நீங்க இந்த மாதிரி பாட்டா பாடும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அடுத்தது மிதிவண்டி. மிதிவண்டின்னா என்னது? பைசைக்கிள். நம்ம சைக்கிள் வச்சிருப்போம்ல எல்லாருமே, செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே சைக்கிள்ன்றது ரொம்ப பிடிக்கும். அத பத்தின ஒரு பாட்டு தான். என்னன்னா, இருசக்கர வண்டி. இருசக்கர வண்டின்னா என்னது? 2 சக்கரம் தான் இருக்கும் அந்த வண்டிக்கு. அதுக்கு பேர் என்னது? மிதிவண்டி. ஏன் மிதிவண்டின்னா அதை மிதிச்சு தான் என்ன பண்ணுவோம்? அந்த வண்டிய நம்ம ஓட்டுவோம். சரிங்களா? அதனால அதுக்கு பேர் மிதிவண்டி. இதுக்கு எனக்கு பிடித்த வண்டி எங்கும் உருளும் வண்டி. எங்கேயுமே அந்த வண்டிய வந்து என்ன பண்ணலாம்? ஓட்டிட்டு போலாம். சரிங்களா? எங்கேயுமே அந்த சக்கரங்கள் ஓடும். மேடு, பள்ளம் இப்படி எதுவுமே பார்க்காது. எல்லா இடத்துலயும் அந்த வண்டியை ஓட்டிட்டு போலாம். எரிபொருள் இல்லா வண்டி. எரிபொருள்னா என்னது? இப்ப நம்ம பைக்கு, கார்லாம் என்ன பண்றோம்? பெட்ரோல், டீசல் எல்லாம் போடுறோம். அதெல்லாம் அதுக்கு தேவையே இல்லை அப்படின்றாங்க. ஏறி மிதித்தால் ஓடும். நம்ம ஏறி உக்காந்து அதை மிதிச்சாலே என்ன ஆகும்? அந்த பெடலை அது ஓடும். எளிதா எங்கும் செல்லும். ஈஸியா எங்கேயுமே நம்ம எடுத்துட்டு போலாம், எங்கேயுமே பார்க் பண்ணலாம். அதுக்கு பெருசா இடமும் தேவையில்லை இல்லையா? இப்ப எல்லோருக்கும் ஏற்ற வண்டி. எல்லாருக்கும் ஏற்ற வண்டினா என்னது? பணக்காரங்க, ஏழைங்க அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? ஏழையா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வண்டி ரொம்ப வசதியானது. அவங்களால இதை வாங்க முடியும். அதனால எல்லாருக்கும் ஏற்ற வண்டி. அதே மாதிரி சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏற்ற வண்டி. இதெல்லாம் சொல்றாங்க. சரிங்களா? இரு சக்கர வண்டி, இதன் பேர் மீதி வண்டி, எனக்கு பிடித்த வண்டி, எங்கும் உருளும் வண்டி, எரிபொருள் இல்லா வண்டி, ஏறி மிதித்தால் ஓடும், எளிதா எங்கும் செல்லும், எல்லாருக்கும் ஏற்ற வண்டி. அடுத்தது நத்தை, ஸ்னெயில். அந்த இது பாத்திருக்கீங்க இல்லையா நீங்க? அததான் இங்க சொல்றாங்க. நத்தை யாரே, நத்தை யாரே. நத்தை என்ன பண்ணும்? அப்படியே பொறுமையா ஊர்ந்து போயிட்டே இருக்கும் இல்லையா? அத பார்த்து பாட்டு பாடுறாங்க. நத்தையார் வந்து எங்க போறாங்கன்றத பாட்டா சொல்றாங்க. நத்தை யாரே, நத்தை யாரே, அத்தை வீடு பயணமோ. அத்தை வீடுன்னா என்னது? அத்தைனா ஆன்ட்டி. ஆன்ட்டி வீட்டுக்கு போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ரைமிங்கா கேக்குறாங்க. அத்தை வீடு போக முதுகுல என்ன வச்சிருக்காங்க? தண்ணீர் குடம் வேணுமோ.
முதுகுல வந்து பாத்தீங்கன்னா நத்தைக்கு ஒரு ஓடு மாதிரி இருக்கும். அது என்னன்னு சொல்றாங்க, தண்ணீர் குடம்னு ஒரு கற்பனையா சொல்றாங்க. சரிங்களா? அத்தை யாருக்கு நீர் சுமக்கும், அதாவது அத்தை வீட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? மெத்த வழியில் நீரும் சிந்தும். மெத்த வழின்னா என்னது, வளைஞ்சு வளைஞ்சு அது போகும் இல்லையா நத்தை. அந்த வழியில போகும்போது என்ன ஆகும், தண்ணி அந்த முதுகுல இருக்கிற தண்ணி வந்து அந்த தண்ணி குடத்துல தண்ணி சிந்த போகுது, மெல்ல மெல்ல போங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சரிங்களா? இதை யார் எழுதுனாங்கன்னா அழவள்ளி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, ஒரு கவிஞர் எழுதியிருக்காங்க. சரிங்களா? நத்தை யாரே நத்தை யாரே அத்தை வீடு பயணமோ, அத்தை வீடு போக முதுகில் தண்ணீர் குடம் வேணுமோ, அத்தை யாருக்கு நீர் சுமக்கும் நத்தை யாரே வாருங்கள், மெத்த வழியில் நீரும் சிந்தும் மெல்ல மெல்ல செல்லுங்கள். அடுத்தது உலக நீதின்னு உலகநாதர்ன்றவங்க எழுதியிருக்காங்க. இதுல என்ன நமக்கு சொல்ல வராங்க அப்படின்னா, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது படிக்காம ஒரு நாளும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஏதாவது படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்றாங்க. ஏதாவது புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருங்க அப்படின்றாங்க. ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டா. யார பத்தியும் நீங்க வந்து யாரோட குற்றம் குறைகளை பத்தியோ அவங்களுடைய தீமைகளை பற்றியோ பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டா. மாதானா யாரு, அம்மா. அவங்கதான் நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணம் இல்லையோ, அவங்களை எந்த நாளுமே நம்ம மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். வஞ்சனைகள்னா என்னது, தீய செயல்கள் செய்யறாங்க இல்லையா, பேட் பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க கூட எல்லாம் நம்ம சேரக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்தது, போகாத இடந்தனிலே போக வேண்டாம். அதாவது பேட் பாத்துன்னு இருக்கு இல்லையா, இந்த வழியில போக கூடாது. நம்ம வந்து பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி செய்யாத அந்த மாதிரி செய்யாத, இது செஞ்சா தப்பு அது செஞ்சா தப்புன்னு. அந்த மாதிரி தீய வழியில நம்ம போக கூடாது. ஏன்னா அது நமக்கு என்ன பண்ணும், துன்பத்தை கொடுத்துரும். அதனால அங்க போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. போக விட்டு புறம் சொல்லி திரிய வேண்டா. அதாவது நம்ம ஒருத்தங்க நிக்கும் பொழுது அவங்க கிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு அவங்க போன பிறகு அவங்கள பத்தி தப்பு தப்பா புறம் பேசுறதுன்னு சொல்லுவாங்க, பேக் பைட்டிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது, அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா, ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டா, மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டா, வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டா, போகாத இடந்தனிலே போக வேண்டா, போக விட்டு புறம் சொல்லி திரிய வேண்டா அப்படின்னு சொல்லி தராங்க. சரிங்களா? அடுத்தது, இது எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு தான். நம்ம பாரதியார் தாத்தா எழுதியிருக்காங்க இல்லையா, ஓடி விளையாடு பாப்பா. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சின்ன சின்ன 4 வரி உள்ள பாட்டு தான் உங்களுக்கு எல்லாமே. இது தேவைன்றத அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஆன்ட்டி கொடுத்துருக்கேன். ஓடி விளையாடு பாப்பா. ஓடி நல்லா விளையாடணும், ஓடி ஓடி நல்லா விளையாடணும். நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. எப்பவுமே சோர்ந்து போயெல்லாம் நீங்க இருக்க கூடாது. சரிங்களா? கூடி விளையாடு பாப்பா. எப்பவுமே ஒற்றுமையா மத்தவங்களோட சேர்ந்துதான் விளையாடணும். அடுத்தது, குழந்தையை வையாதே பாப்பா. எப்பவுமே மற்ற குழந்தைய வந்து நம்ம ஏளனமா பேசுறதோ அந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது. அடுத்து, காலை எழுந்தவுடன் படிப்பு. காலையில எழுந்திருச்ச உடனே என்ன பண்ணணும், நம்ம நல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. நல்ல நல்ல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அப்ப பாடல்கள் இதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணணும், நல்ல நல்ல விஷயங்களா பாட்டா கத்துக்கோங்க. சரிங்களா? பாட்டா கத்துக்கும் போது அது என்னைக்குமே உங்களுக்கு மறக்காது. அடுத்தது, மாலை முழுதும் விளையாட்டு. மாலையில என்ன பண்ணணும், நல்லா ஓடி ஆடி விளையாடணும் என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா அப்படின்னு என்ன சொல்றாங்க, இத பழக்கமா வச்சுக்கோங்க, டெய்லி லைஃப்ல பழக்கமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓடி விளையாடு பாப்பா. ஓடி விளையாடு ஓடி விளையாடு ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா,
ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு ஓடி விளையாடு ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. ஓடி விளையாடு ஓடி விளையாடு ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. சரிங்களா? நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மெட்ல எல்லாம் பாடி அனுப்புங்க. அடுத்தது அன்னையை வேண்டுதல். இங்க வந்து தமிழ் அன்னைய வேண்டுறாங்க. யாரு? பாரதியார். என்ன சொல்றாங்க? எண்ணிய முடிதல் வேண்டும். அதாவது நமக்கு நல்ல நல்ல எண்ணங்கள் தோணும் இல்லையா, அதெல்லாம் நம்ம போஸ்ட்பான் பண்ணாம என்ன பண்ணணும், உடனே உடனே முடிக்கின்ற அந்த மன உறுதி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது நல்லவே எண்ணல் வேண்டும். எப்பவுமே நல்ல சிந்தனைகள்ல எனக்கு கொடுங்க, அதுதான் வேணும் அப்படின்றாங்க. திண்ணிய நெஞ்சம் வேண்டும். எப்பவுமே மனம் தளராம எதையுமே ஊக்கத்துடன் செய்யக்கூடிய அந்த மன உறுதிய கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தெளிந்த நல்லறிவு வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம வந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து புரிஞ்சு படிக்கணும். அப்பதான் என்ன ஆகும்னாக்கா, நமக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து அறிவு கிடைக்கும். அதுவும் குழப்பம் இல்லாத தெளிவான அறிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது இதோட முடிச்சுப்போம், இவ்வளவுதான். அடுத்தது மரம் வளர்ப்போம். இப்போ மரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்ல குட்டீஸ், அதுல என்ன இருக்கும்? முதல்ல எடுத்த உடனே பூ தான் பூக்கும் இல்லையா? அந்த பூ வந்து என்னவா மாறும்? காயா மாறும். அந்த காய் அதுக்கப்புறம் என்னவா மாறும்? பழமா மாறும். அதுதான் என்னன்னு சொல்றாங்க? கனி. அந்த கனி என்னவா மாறும்? கனிக்குள்ள என்ன இருக்கும்? விதை இருக்கும் இல்லையா? அந்த விதை என்ன ஆகும்? மறுபடியும் கீழே விழுந்து செடியா முளைக்கும். செடி என்ன ஆகும்? மறுபடியும் மரமாகும். அந்த மரம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, மரம் தான் நமக்கு மழையே தரும். மரம் எப்படி மழையை தரும்? மரம் வந்து என்ன பண்ணும்? நிலத்துல இருந்து தண்ணிய உறிஞ்சும் இல்லையா? வேர் மூலமா, ரூட் மூலமா. அதெல்லாம் வந்து அப்படியே இலைக்கு வரும் பொழுது அந்த இலையில இருந்து தண்ணி ஆவியாகி என்ன ஆகும்? அதுதான் கிளவுட், மேகமா மாறும். இப்ப மரம் நிறைய இருக்கும் பொழுது காத்து எப்படி இருக்கும்னா எப்பவுமே சில்லுன்னு இருக்குமா மரம் இருக்கிற இடத்துல. அந்த காத்து வந்து மேகத்துல படும் பொழுது என்ன ஆகும்? நமக்கு நல்ல மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்க? மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மழை இருந்தாதான் நம்மளால மகிழ்ச்சியா வாழ முடியும். சரிங்களா? இது செகஜோதி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. நம்ம இந்த பாட்டா பாடி பார்க்கலாமா? பூவே பூவே காய் தருவாய், காயே காயே கனி தருவாய், கனியே கனியே விதை தருவாய், விதையே விதையே செடி தருவாய், செடியே செடியே மரம் தருவாய், மரமே மரமே மழை தருவாய், மரத்தை வளர்ப்போம் மழை பெறுவோம், மகிழ்ச்சியோடு வாழ்ந்திடுவோம். சரிங்களா? சரி, இப்ப என்ன பண்ணணும் செல்லக்குட்டீஸ்? ஒரு நாளைக்கு 2 பாட்டு எடுத்துக்கோங்க போதும். சரிங்களா? எடுத்து அழகா புரிஞ்சு ஃபர்ஸ்ட் படிங்க. அதுக்கப்புறம் பார்க்காம சொல்ல முயற்சி பண்ணுங்க. பார்க்காம சொல்லதான் முயற்சி பண்ணணும். சரிங்களா? இதுதான் அசைன்மெண்ட். தேங்க்யூ.